ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொட்டுக்கடலையை வச்சு பொட்டுக்கடலையை மாவு பண்ணி அதில் செய்கிற ஸ்வீட் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 1 கப் நிறைய பொட்டுக்கடலை, அதே கப்பில் 3/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 5 டீஸ்பூன் நெய் தேவைப்படும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சிடலாம். இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்ச கப்புலேயே 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் சுகர் சிரப் செஞ்சுக்கணும். அதுக்குள்ளே நாங்கள் அந்த பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அந்த சுகரை அதில் ஆட் பண்ணிட்டேன். சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதும். கம்பி பதம், பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ அந்த ஏலக்காய் பவுடரும் அதில் ஆட் பண்ணிட்டேன். தேங்காய் துருவலும் அதோடு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா பிசுக்கு பதம் வந்தால் போதும். இந்த குலோப் ஜாமுன் செய்கிறப்ப ஒரு பிசுக்கு பதம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி விரலுக்கும் பிசுக்குன்னு இருந்தால் போதும். அவ்வளோதான். அந்த ஸ்டேஜ் வந்தாலே நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ இந்த பிசுக்கு பதம் வந்துடுச்சு எனக்கு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நான் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணியிருக்கிறேன் அந்த பொட்டுக்கடலை மாவை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. சின்ன சின்ன கட்டிங் ஃபார்ம் ஆகும், ஆனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அது எல்லாமே இந்த மாதிரி கிளறப்ப நல்லா உடஞ்சி வந்துடும். நல்லா அந்த கட்டியை நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கலக்கி விட்டுடுங்க. அப்போ அந்த கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா ஒரே ஈவனாக மாவு கம்ப்ளீட்டாக கட்டி கரைஞ்சி பேட்டராக கிடச்சிடும் மாவு. ஸ்டவ் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். சுகர் சிரப் செய்கிறப்பும் கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப சுகர் கம்பி பதம் வரக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பொட்டுக்கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் கிளற உங்களுக்கே தெரியும், அந்த வாசனை போய் நல்ல ஒரு வாசனை, ஸ்வீட் வாசனை வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நிறையா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற பொட்டுக்கடலை இது. பொட்டுக்கடலையில் நீங்கள் நிறையா பாகம் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்பு. பாருங்கள், இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கடாய் மட்டும் கொஞ்சம் அடிகனமான கடாயாக பார்த்து வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. அந்த கடாய் சூட்லேயே அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்போ இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா திக்காகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா இது ஒரு மாதிரி தூள் மாதிரி ஆக பார்க்கும். அதனால் எங்களுக்கு அந்த ஒரு பச்சை வாசனை போய் ஒரு சுருண்டு வர்ற கன்சிஸ்டன்சி வந்தாலே நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே அந்த கடாய் சூட்டில் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இல்லை ஒன்றா அப்படியே ஒரு சுருண்டு ஒன்றா ஒரு சப்பாத்தி மாவு பதம் மாதிரி அது மாதிரி ஒரு சாஃப்ட் பதத்துக்கு வந்துடும். இதுதாங்க இந்த ஸ்வீட்டோட கடைசி ஸ்டேஜுங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் இப்போ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றி மேலே கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டிங்கன்னா யம்மியாக பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நிமிஷமாக செஞ்சிடலாம். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாகவும் நம்ம உருட்டி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அது கொஞ்சம் சூடு ஆறுனதும் நீங்கள் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டியும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்ப அப்படியே ஒவ்வொரு பால் எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நிமிஷமாக செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.